ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறடி கேஸ் பக்கம் சிறடி கேஸ் இல்லை நம்ம மெயினாக ஒரு பக்கம் குழப்பத்தில் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னே எப்படியும் நம்ம இப்படியே உட்காந்துருந்தோம்னா நம்ம முத்து எப்படியும் உண்மையை வர வச்சிருவாருன்னு இவருக்கே தெரிஞ்சிச்சுன்னா பார்த்துக்கோங்க. நேற்று எபிசோடில் உண்மையை சொல்கிற மாதிரி வந்தாங்க, அதோடு முடிச்சுட்டாங்க. இன்றைக்கி இமேஜினுக்கு போயிட்டாங்க. எல்லோரும் மேலே பாருங்கள் ஆன்னு பார்த்துட்டு இருக்க டைமில் டபக்குன்னு ஃப்ளாஷ்பேக்கை விட்டுட்டு கீழே இறங்குறாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? அச்சோச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போதே கருணை கொடூரமாக இருக்குடேன்னு சொல்லிட்டு யோசிச்சது எப்படி மாமனாருக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்ததும், டேய் வயசானவங்களுக்கு தான் நெஞ்சு வலி வருமா, ஏன் வயசு பிள்ளைகளுக்கு வராதா? இப்போலாம் ஹார்ட் அட்டாக்கு 20 வயசுக்கு கூட வருதாமா. அந்தளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா டிப்ரெஷன் ஹெவியாகுதுப்பா. எல்லாம் ஒர்க் லோடு ஹெவி ப்ரெஷர்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு தலையில் சுமந்துக்கிட்டு இருந்தால் நெஞ்சு வலி வராமல் வேறு என்ன வருங்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் இதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தவங்க என் குடும்பம் உடையக்கூடாது, நான் எப்படியாவது இங்கேருந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ரோகிணி ஒரு பக்கம் வர இதை விட்டு தள்ளுங்களேங்க, டே குற்றமுள்ள நெஞ்சு நான் தான் குறுகுறுன்னு இருக்கும், உனக்கு ஏன்டா எதுவுமே இல்லைங்கிற மாதிரி ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு நிரந்தரமாக போகிறது முடிவுன்னு சாமி ஒரு பயம் இருக்குன்னா அதை பார்த்து என்றைக்கு நம்ம ஓடக்கூடாது சாமி. ஓடனா வாழ்க்கையில் அது நம்மளை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குங்கிறது இது லைஃப்பில் எல்லாருமே ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக அந்த பாடத்தை அனுபவிச்சிருப்பீங்க. இதில் நம்மளும் விதிவிலக்கான்னு நம்மளும் ஓடுவோன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சு, கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு காரணம் வேணுமேன்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சிருச்சு. முத்து என்ட்ரி கொடுக்க, சாப்பாடு போட, அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கேங்கிற ஒரு காரணம் போதாதா வச்சு வெளிர் ஓட்டிடுச்சு. இதை விட கொடூரமாலாம் குடிச்சிட்டு வந்திருக்கேன். அன்னைக்கெல்லாம் ஒன்றும் சொல்ல, ஒரு ஒரு கோழி பிரியாணி தின்னதுக்கு இந்த கிளிக்கிறாளே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ரியாக்ஷனு. சரி ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் போயிட்டாரு, நீ திருந்த மாட்டாடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க ஒரு பக்கம் கிளம்பி எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. இப்படி தான் டார்ச்சர் பண்ணுறதோ.